இதில் ஒரு தோசையை சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிறுத்தவே மாட்டீங்க. நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். நம்ம பாரம்பரிய முறைப்படி தவளை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மிக்சி ஜாரில் 1 கப் பச்சரிசியை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரவையை விட கொஞ்சம் மெல்லுசாக இருக்கிற மாதிரி பொடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தேவையான உப்பு, 1 கப் தயிர் சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இங்கே இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் உளுந்து சேர்த்து நல்லா கழுவி எடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா 4 வரமிளகாய் சேர்த்து இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்ச பருப்போட மஞ்சள் தூள், சீரகம், பெருங்காயம், தேவையான உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம கரகரப்பாக அரைச்சிட்டு ஊற வச்சிருக்க அரிசியோட சேர்த்து கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் சேர்க்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தாளிப்பு பார்த்தீங்கன்னா கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். அடிகனமான பாத்திரம் தான் இதுக்கு நல்லா இருக்கும். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கரண்டி மாவு வச்சுட்டு லைட்டாக விரிச்சு விட்டுக்கோங்க. திரும்ப கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சு 2 பக்கம் பொறுமையாக வேக வச்சு நல்லா மொறுன்னு வீடே மணக்கிற அளவுக்கு தவளை தோசை தயாராயிரும். இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் தேங்காய் சட்னி நல்லா இருக்கும். இல்லைனா வெல்லமும் வெண்ணையும் வச்சு சாப்பிடுவாங்க. எனக்கு என்னமோ சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன காம்பினேஷன் பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.